வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம் டெக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி கஸ்டமர் கொடுத்த மொபைலில் ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ், பின்னாடி கிளாஸ் பாடி அப்படிங்கிறதுனால ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே அந்த கிளாஸோடு கட் ஆகிருச்சு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அது முக்கியம் இல்லை, ரொம்ப வேகமாக அந்த செல்லை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு பேக் டோரும் காம்போவும் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம இப்போது பின்னாடி இருக்க மிச்ச கிளாஸையும் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தோம். இப்போது நம்ம பேட்டரியை கழட்டினா தான் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். ஸோ பேட்டரியை கழட்டியாச்சு. இப்போது காம்போவை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு கீழே உள்ள ஸ்பீக்கர் அந்த கிரிட்டை எடுத்தால் தான் நம்ம டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை வந்து வெளியே எடுக்க முடியும். ஸோ கீழே உள்ள ஸ்பீக்கரில் இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் எடுத்துகிட்டு நம்ம டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை தனியாக எடுத்துடலாம். இது ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ப்ளோயரு எதுவுமே யூஸ் பண்ணல. சும்மா நார்மலாகவே பேக்டோரு டிஸ்பிளே எல்லாத்தையும் எடுத்துருந்தோம். பேக்டோர் வந்து கிளாஸ் பாடி ரொம்ப உடஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அதை எடுக்கணும். இதுக்கு தனியாக க்ளவுஸ்லாம் உண்டு, ஆனால் நமக்கு அது தேவைப்படாது. ஸோ அதை நான் வாங்குறதில்ல. இப்போது அந்த ஸ்பீக்கர் எடுத்தாச்சு, டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு தனியாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்பில் ஓப்பனரை வச்சு கொஞ்சம் கேப்பு இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு நம்ம டெம்பர் அட்டையை வச்சு இந்த டிஸ்பிளேயை தனியாக கழட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஸ்பிளேயை தனியாக கழட்டியாச்சு. இது யாருக்குன்னே டிஸ்பிளே எங்கேயோ மாற்றிருக்காங்க போல். உள்ள அந்த ஸ்டிக்கரை கூட எடுக்காமல் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரேமை வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் தான் நம்ம அடுத்த டிஸ்பிளே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஃப்ரேம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஒட்டுறேன் பாருங்கள். ஃப்ரேம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பேக்டோர்லேயும் ஒட்டுற இடத்துல ஃபுல்லாக இருக்க கம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அப்போ தான் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் பேஸ்ட்டு போட்டுட்ருக்கேன். Note 7 Proவில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, பேஸ்ட்டு போடுறதுக்கு காடி வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி பேக்டோர் ஃபிக்ஸ் பண்ணும்போதும் காடி கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ ஈஸியாக பேஸ்ட் அப்ளை பண்ணி இதை ஒட்டிடலாம். இப்போ வாங்க, பேக்டோருக்கும் ஃப்ரேமுக்கும் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி டிஸ்பிளேயும் பேக்டோரையும் ஃபிக்ஸ் பண்ணி கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது எக்ஸஸாக போயிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இதில் காடி வந்து பெருசு. ஸோ நிறையா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேக்கு உள்ளே போயிடும். கவனமாக இருங்க. டிஸ்பிளேயை ஒட்டும் போது செக்கிங் கோடு போட்டு நல்லா ஃபுல்லாக செக் பண்ணி டச் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒட்டுங்க. ரெட்மிக்குள்ள செக்கிங் கோடு நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே நல்லா செக் பண்ணி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. இப்போது எல்லாம் எடுத்தாச்சு. ஸ்க்ரூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மொபைலை கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ஆம்பிளிஃபையர் அசெம்பிள், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்டு அப்படி இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணி விடுதேன். இப்போது ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ரப்பர் போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மொபைலை எடுத்து செக் பண்ணிவிட்டு கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். ஸோ ஒரு அரை மணி நேரம் இது காயட்டும். அவ்வளோதான், ஒரு அரை மணி நேரம் காஞ்சிருச்சு. இப்போது ரப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் மேனுவலாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.